தமிழகத்தில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் எப்படியாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும், ஒரு டெமோக்ராட்டிக் ஃபெடரல் சிஸ்டத்தில் மாநில அரசு மத்திய அரசு எல்லோருமே பங்களிப்போடு செயலாற்றக்கூடிய அந்த திட்டத்தில் ஓட்டைகள் போட வேண்டும் என்பதை முழு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதுவும் நமக்கு தெரியும், குறிப்பாக இந்த சென்னை வெள்ளமும் தென் தமிழகத்தில் ஏற்பட்ட அந்த 2 வெள்ள பாதிப்புக்கும் கூட மிக மோசமாக இந்திய அளவிலே கையாளப்பட்டதாக அனைவருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா மிக மிக மோசமான பாதிப்பில் இருக்கு. இது எந்த அளவுக்கு ஆச்சரியம்னாங்க, மத்திய அரசு முதலாக மழை வெள்ளத்திலிருந்து ஒரு இடம், குறிப்பாக ஒரு மாவட்டம் வெளியே வருவதற்கு முன்பாகவே மத்திய அரசினுடைய குழு பார்வையிடுவதற்கு, சேதங்களை கணக்கீடு செய்வதற்கு வந்துட்டாங்க. 20ஆம் தேதி மத்திய அரசினுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம், அதாவது எல்லா மினிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கம்பைன்டு டீம் 20ஆம் தேதியிலிருந்து களத்தில் வந்து பார்க்குறாங்க. 20, 21, 22 சேதம் எஸ்டிமேட்டு எந்த அளவுக்கு நடந்திருக்கு, பாலங்கள் ரோடு எந்த அளவுக்கு வாஷ் அவுட் ஆயிருக்கு. அதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்திய அரசுல முதலாக பார்க்குற ஒரு இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் வந்த பிறகு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த பகுதிக்கு போறாங்க. 20ஆம் தேதியிலிருந்து மத்திய அரசினுடைய இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் தென் தமிழகத்தில் இருக்காங்க. ஆனால் நம்முடைய மாநில முதலமைச்சர் 21ஆம் தேதி போறாங்க. கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் கழிச்சு அந்த பகுதிக்கு போறாங்க. இந்த ஒரு விஷயமே நமக்கு சொல்லும் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையின்மை, அலட்சியத்தன்மை, எதையுமே பொருட்படுத்தாம ஒரு முதலமைச்சர் அவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணம் சொல்ல முடியாது. இன்டர் மினிஸ்ட்ரியல் டீம் வந்த பிறகு முதலமைச்சர் அந்த இடத்துக்கு போறார். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அடுத்து இவர்கள் நிவாரண பணியில கவனம் செலுத்தாம, அது முதலமைச்சரிலிருந்து அவருடைய மகனிலிருந்து அமைச்சர்களிருந்து நிவாரண பணியில கவனம் செலுத்தாம இவருடைய கவனம் முழுவதுமே எப்படி மத்திய அரசு வம்புக்கு இழுப்பது என்பதை தான் முழு கவனமாக வைத்திருக்கின்றார். இன்னைக்கு நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு பிறகு எந்த ஒரு பேரிடரையும் கூட தேசிய பேரிடர் என்கின்ற பெயரை நம்ம கொடுக்கலைங்க. நேஷனல் கெலாமிட்டின்னு எதுக்குமே கொடுக்கல. தமிழகத்தில் வந்த சுனாமிக்கோ, ஒரிசா ஆந்திராவில் இதற்கு முன்னாடி வந்த கோரமான சைக்ளோன் பாதிப்போ, இந்தியாவில் எந்த பகுதியும் கூட புஜ்ஜி எர்த்குவேக்கா இருக்கட்டும் குஜராத்தில், நேஷனல் கெலாமிட்டி என்கின்ற வார்த்தை, தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தையை நம்ம யாருமே பயன்படுத்தல, எந்த ஆட்சியிலையும் பயன்படுத்தல. காரணம், பயன்படுத்துவதற்கான சட்டமோ பயன்படுத்துவதற்கான குறிப்போ ஒரு நாமோ இதுவரை இருந்தது கிடையாது. ஸோ தேசிய பேரிடர் என்கின்ற வார்த்தை மத்திய அரசு பயன்படுத்த போவது கிடையாது. காரணம், அது பயன்படுத்துவதற்கான முகாந்திரம் இல்லை, காரணம் அதற்கான சட்டம் இல்லை. ஆனால் ஒரு பேரிடரில் என்ன உதவி செய்ய வேண்டுமோ அனைத்தையுமே மத்திய அரசு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தினுடைய மக்கள் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், நானும் நம்முடைய இணை பொறுப்பாளர் அவர்களும் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மிக விஸ்தீரமாக தென் தமிழகத்தினுடைய பாதிப்பு என்ன, எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக விவசாய சேதம் எப்படி, வீடுகளுடைய சேதம் எப்படி, எல்லாரையுமே ஒரு போட்டோவை எடுத்துட்டு போய் மேடமுக்கு ஒரு பெரிய ஒரு புக்லெட்டா போட்டு கொடுத்தோம். அதை நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மிக விவரமாக கேட்டுக்கிட்டாங்க. அதன் பிறகு நீங்க பார்த்திருப்பீங்க, பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பேசியிருக்காங்க. அதனால் நம்மை பொறுத்தவரை மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அது விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மிக மிக விரைவில் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க செய்தி பார்த்திருப்பீங்க, நாளை மறுநாள் நிதியமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில் இருக்காங்க. மத்திய அரசு சார்பாக நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இருக்கிறாங்க. தூத்துக்குடி முழுவதும் சென்று பார்க்க இருக்கிறாங்க. அவர்களும் நேரடியாக இந்த சேதத்தை எப்படி, எந்த அளவுக்கு சேதம் நடந்திருக்குது என்பதை அவர்கள் நேரடியாக கணக்கீடு செய்யவும் வர்றாங்க.